السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மிகச் சரியான முறையில் இயங்குகிறதா என்பதை மீளாய்வு செய்வதற்காக இறைவன் பல்வேறு வாய்ப்புகளை மனிதர்களுக்கு வழங்குகிறான். மனிதர்களின் உள்ளங்களில் படிந்திருக்கிற அழுக்குகளை, அசுத்தங்களை, பாவக்கரைகளை நீக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் தான் செய்து வருகிற நன்மைகள் என்ன, தான் செய்கிற பாவங்கள் என்ன என்பதை மனிதர்கள் மீளாய்வு செய்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற பெரும்பான்மையான மக்கள் மரணத்திற்கு பின்னால் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இறைவன் மறுமையின் கூலியாய் சொர்க்கத்தை தருவான் என்று நம்புகிறோம். இந்த உலகத்தில் இறைவன் தடுத்த காரியங்களை பாவமான காரியங்களாய் யார் செய்கிறாரோ அவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறது என்று நம்புகிறோம். மரணித்த கணப்பொழுதிலேயே நம்மை அடக்கம் செய்ததற்கு பிறகு மன்னரை வாழ்க்கை இருக்கிறது என்றும் நம்புகிறோம். இவற்றையெல்லாம் நம்பிவிட்டு அதற்கு நேர் மாற்றமாய் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் மனிதன் நம்புகிறான், நன்மை செய்ய வேண்டும், பாவங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அதை உண்மைப்படுத்துகிற விதத்தில் இருக்கிறதா அல்லது பொய்ப்படுத்துகிற வகையில் இருக்கிறதா என்று கேட்டால், நன்மைகளை அதிகமாய் செய்ய வேண்டிய மனிதன், பாவங்களில் இருந்து மீண்டு வாழ வேண்டிய மனிதன் பெரும்பாலும் இந்த உலக மோகத்தில் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறார். நன்மைக்கு முன்னுதாரணமாய் திகழ வேண்டிய முஸ்லிம்கள் பல தரப்பட்ட பாவமான காரியங்களில் தங்களை தாங்களே உள்ளடக்கிக் கொள்ளுகிற ஒரு அவல நிலையை பார்க்கிறார். இந்த உலகம் என்பது மறுமைக்காக நாம் போடுகிற ஒரு முதலீடு என்பதை நாம் உள்ளங்களில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எவற்றை முதலீடு செய்கிறோமோ அதைத்தான் மறுமையில் நாம் அறுவடை செய்ய முடியும். நன்மையாக செய்து கொண்டிருக்கிறேன், நானும் வருடம் நோன்பெல்லாம் வைக்கத்தான் செய்யறேன், அதிகமா தர்மம் கொடுக்கத்தான் செய்யறேன், என்னத்தை கண்ட நீ இங்க ஒரு விஷயத்தையும் காண முடியாது. நீ தொழுது சஜிதாவிலேயே கிடந்தாலும், அதிகமாய் தர்மம் செய்தாலும், பலமுறை உம்ராவிற்கோ அல்லது அல்லாஹ் பொருளாதார வசதியை தந்ததற்கு பிறகு ஹஜ்ஜுக்கோ சென்றாலும் கூட உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம்.
செய்கிற நன்மைகள் என்பது இந்த உலகத்தில் அறுவடை செய்வதற்காக அல்ல. மறுமையில் நாம் இங்கு போடப்படுகிற அத்துணை முதலீடுகளும் மறுமையில் நமக்கான அறுவடை காலமாய், எதிர்பார்க்கிற காலமாய் அது அமைந்திருக்கும் என்பதை நாம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். உள பரிசோதனையில், சுய விசாரணையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், உள்ளம் பரிசுத்தப்பட வேண்டுமானால், இறைவனின் பக்கம் நெருங்கி வர வேண்டுமானால், இறை போதனைகளை காது கொடுத்து கேட்க வேண்டுமானால், வாழ்க்கையில் செய்து வருகிற பாவமான காரியங்களில் இருந்து திருந்த வேண்டுமானால், உலக மோகம், உலக பற்றை யார் உடைத்தெறிகிறாரா அவருக்குத்தான் இந்த உலகம் மறுமைக்கான அஸ்திவாரமாய், முதலீடாய் மாறும். உலகப்பற்று யாருடைய உள்ளங்களில் மிகைத்திருக்கிறதா, நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாய், படுபயங்கர தோல்வி பெறுகிற வாழ்க்கையாகத்தான் அது முடியும். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் உலக மோகம், உலகப்பற்று இருக்கவே கூடாது என்பது குறித்து அல்லாஹ் ஏராளமான இடங்களில் பேசுகிறார். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், குரூர் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். குரூர், உலகம் குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது குரூர், குரூர் என்றால் ஏமாற்றுகிற உலகம் என்ற அர்த்தம். மதா என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். மதா என்றால் அற்பமானது, கீழ் மட்டமானது, ரொம்ப 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 நீ எதை இதுவெல்லாம் ஒரு பொருளாக நீ கருத மாட்டாயா, அந்த அளவிற்குத்தான் அல்லாஹ் மதா என்கிற வார்த்தையால் உலகம் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். உலக வாழ்க்கையில் நம்முடைய கவனங்கள் திருப்பப்படுமானால், உலக மோகத்தில் நான் சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரங்களை திரட்ட வேண்டும், நகைகளாய் சேர்க்க வேண்டும், என்னுடைய செல்வ செழிப்பை வளர்க்க வேண்டும் என்று யாருக்கு உலகப்பற்று மிகைத்து விடுகிறதா அவர்களின் உள்ளங்கள் இறுக்கமாகும். இறைவனின் பால் நெருங்குவதற்கு தடையாகும். இறைவனின் பால் பலதரப்பட்ட நற்காரியங்களை செய்வதற்கு இந்த உலகப்பற்று பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிற மிக கடுமையான எச்சரிக்கையை பாருங்கள். 11வது அத்தியாயம் 15வது வசனம். அல்லாஹ் எவ்வளவு அழுத்தமாய் பேசுகிறான் என்று பாருங்கள். மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, யாருக்கு இந்த உலக வாழ்க்கை வஸீனதஹா, இந்த உலக வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரத்தையும் யார் விரும்புகிறாரோ, நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும், அவர்களுக்கு இங்கேயே முழுமையாய் கொடுத்து விடுவோம். நீ உலக வாழ்க்கையை விரும்புகிறாய், அலங்காரமாய் இருக்கிற வீடுகளை விரும்புகிறாய், அடுத்தவனை பார்த்து, காஃபிரை பார்த்து, பிற மதத்தில் இருப்பவரை பார்த்து அப்படியே நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், ஆட்டம் போட வேண்டும், அவனை போன்று அனுபவிக்க வேண்டும் என்கிற சிந்தனை உனக்கு இருக்குமானால், இந்த உலக வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரத்தையும் யார் விரும்புகிறாரோ அவர்களுக்கு அதை அப்படியே முழுமையாய் கொடுப்போம். ஒஹும் ஃபீஹா லா யுப்கஸூன், எந்த குறையும் உங்களுக்கு வைக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறார், குறையே இருக்க, டான்ஸ் ஆட வேண்டும் என்று நினைக்கிறாயா, ஆடிக்கொள்ளலாம். உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா, அனுபவித்துக்கள். ஒரு இஸ்லாமிய பெண்ணாய் இருந்து கொண்டு ஹிஜாப் அணிவது சிரமமாய் இருக்கிறது, மேக்கப்புகளை வெளிக்காட்டுவதில் சிரமமாய் இருக்கிறது, மற்றவர்களை போன்று நானும் என் அலங்காரத்தை சீர்படுத்திக் கொள்ள போகிறேன் என்று நினைக்கிறாயா, எந்த குறையும் வைக்க மாட்டேன், எல்லாமே நீ அனுபவிக்கிற அனைத்தையும் கொடுப்பேன். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 11வது அத்தியாயம் 16வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிற மிக கடுமையான எச்சரிக்கையை பாருங்கள். உலாயிகல்லதீன
லைஸ ஃபில் ஆகிரத்தி இல்லன்னார், மறுமையில் அவர்களுக்கு நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. உலகை விரும்புகிறாய், அதன் அலங்காரத்தை விரும்பினாய், மறுமையில் நரக நெருப்பு தாண்டா, இதை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்காதே. உலகத்தில் எதிர்பார்த்தாய், கொடுத்து விட்டோம். மறுமையில நாரை தவிர, நெருப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஹபித மா ஸனஉ ஃபிஹா, அவர்கள் உருவாக்கியவை அங்கே அழிந்துவிடும். வபாத்திலும் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவை வீணாகக்கூடியவையாய் ஆகும். நீ எவற்றையெல்லாம் உருவாக்கினாயா, உனக்கென்று ஒரு பிம்பம், நான் தான் முதல் அலி, எனக்கென்று பல பிரான்ச்சுகள் இருக்கிறது, எனக்கு கீழ்தான் இவ்வளவும் இயங்குகிறது, நான் தான் குடும்ப தலைவர், பணக்காரன், பண முதலை, ஏன் கீழே தான் என் குடும்பமே, நான் அவர்களை இயக்குகிறேன் என்று உலகத்திற்காக இறைவனை மறந்து, அல்லாஹுவை மறந்து எவற்றையெல்லாம் உருவாக்கி கொண்டிருந்தீர்களோ அவற்றையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவோம். அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், 3வது அத்தியாயம் 185வது வசனம், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அந்த வசனத்தின் இறுதியிலே சொல்கிறார், ஒவ்வொரு கபரிஸ்தானிலே போய் நிற்கிற பொழுதும், ஜனாசாவின் பொழுதும், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்கிற வசனத்தை கேட்காமல் நாம் இருக்க மாட்டோம். அந்த வசனத்தின் இறுதியிலே சொல்கிறார், வமல் ஹயாத்துத் துன்யா, இவ்வுலக வாழ்க்கை இல்லா மத்தாஉல் குரூர், ஏமாற்றுகிற இன்பத்தை தவிர வேறு இல்லை. ஏமாத்திரும், இந்த உலகம் ஏமாற்றும் உலகம்தான், இதை நீ கவனமாய் புரிந்து கொள். அல்லாஹ் மற்றும் ஒரு வசனத்தில் சொல்கிறான், 18வது அத்தியாயம் 46வது வசனம், அல் மால், செல்வம், வல் பனூன், பிள்ளைகள், ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரம் தான். செல்வங்களை சேர்க்கிறாய், வீடு ஜம்முன்னு கட்டி இருக்கிறாரப்பா அப்படின்னு வெளியே பேசலாம். நம்ம பையனா இவ்வளவு அழகா இவ்வளவு ஒசரமா வளர்ந்திருக்கிறாரே, என்ன சம்பாதிக்கிறாரு, இந்த கம்பெனியில வேலை பார்க்கிறார், நல்ல ஜாம் ஜாம்னு வாழ்றாரு அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். செல்வமோ பிள்ளைகளோ இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரம் தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிலையான நல்லறங்கள் தான், கைருன் இன்த ரப்பிக ஸவாபா வ கைருன் அமலா, அதுதான் உங்கள் இறைவனிடம் சிறந்ததும் நீ ஆதரவு வைப்பதில் சிறந்ததும் ஆகும். நிலையான நல்லறங்கள் நீ செய்கிறாயா, உலகத்தில் அவற்றை சேர்த்து வைக்க வேண்டும், உலக மோகத்தை நீ சேமிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், நிலையான நல்லறங்களை சேமித்து வைத்தாயா, ஆதரவு வைக்க வேண்டும். வீடு கட்டி ஆதரவு வைப்பதை விட, பணம் சேர்த்து ஆதரவு வைப்பதை விட, தங்க நகைகளை அல்லது எனக்கான முதலீடுகளை சேர்த்து அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைப்பதை விட நிலையான நல்லறங்களை செய்து ஆதரவு வை. அல்லாஹ் சொல்கிறான். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளவு அழுத்தமாய் ஆணித்தரமாய் அல்லாஹ் பேசுகிறான் என்று பாருங்கள். 29வது அத்தியாயம் 64வது வசனம், ஒமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, மனிதா இவ்வுலக வாழ்க்கை என்பது இல்லா லஹு வ லஇப், அது வீணும் விளையாட்டும் அன்றி வேறில்லை. பிளே கிரவுண்ட் தான். எவ்வளவு நேரம் நீ கிரவுண்ட்ல விளையாடுவ? கிரவுண்ட்ல எத்தனை பேர் விளையாட முடியும்? ஒரு சின்ன ஒரு கேம்னா உலகமே சேர்ந்தெல்லாம் விளையாட முடியாது. விளையாடும் பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் விளையாட முடியும், குறிப்பிட்ட நேரம் தான் விளையாட முடியும். உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தான். விளையாடுற மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை, அதிலே போய் நீ லயித்துக் கொள்ளாதே. சொல்லிவிட்ட அல்லாஹ் சிந்தனையை தூண்டுகிற வகையில் அடுத்த வார்த்தையில் சொல்கிறான் பாருங்கள், வ இன்ன அத்தாரல் ஆகிரா லஹியல் ஹயவான், மறுமை உலகம்தான், மறுமை வாழ்க்கை தான். லவ்கானு யஅலமூன், அல்லாஹ்வை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு நிரந்தரமானது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ரப்பை அறிந்திருக்கிறாயா, இறைவனின்
அந்த மகத்தான ஆற்றலை, அந்த வணக்க வழிபாட்டின் மகிமையை அறிந்து வைத்திருக்கிறாயா? உனக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கை தானப்பா நிரந்தரமான வாழ்க்கை. இது அறிவுடையோருக்கு தான் தெரியும், உலகத்தை நேசிக்கிறவனுக்கு தெரியாது, உலக பற்றை விரும்புகிறவனுக்கு இது தெரியாது. அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறார். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் மிக காட்டமாய் கேட்கிறான். 9வது அத்தியாயம் 38வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையிலே வா என்று உனக்கு அழைக்கப்பட்டால் இஸ்ஸாகல்தும் இலல் அர்த், பூமியின் பக்கம் நீ சாய்ந்து விடுகிறாயா? அரதீதும் பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆகிரா, மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? தொழுகைக்காகவா, திக்ர் செய்வதற்கு வா, தர்மம் கொடுப்பதற்கு வா, ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றவா, பயான் கேட்பதற்கு வா என்று அழைக்கப்பட்டால் இம்மையை நீ மறுமையை விட இம்மையில் நீ திருப்தி கொள்கிறாயா? சந்தோஷம் பெற்றுக் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உனக்கு ஹாப்பியா இருக்குதா? தொழுகைக்கு வர்றதை விட கடையை திறந்து வச்சு வியாபாரம் பார்க்கறதுல உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா? தொழுகைக்கு வருவதை விட செல்போனிலே படம் பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறதா? அல்லாஹ்வின் பக்கம் வருவதை விட கொடுக்கல் வாங்கல் செய்வதிலே பல ஊர், பல தூரம், பல கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு அங்கு போய் வியாபாரம் செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறதா, திருப்தி அளிக்கிறதா? அல்லாஹ் சொல்கிறான், வமா மதாஉல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆகிரா, மறுமையுடன் இவ்வுலக வாழ்க்கையை ஒப்பிடுகிற பொழுது இல்லா கலீல், இவ்வுலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானதுதான். நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற அந்த அழுக்குகளை, கசடுகளை நாம் சுயவிசாரணை செய்து கொள்வதில் மிக முதன்மையானது உலக பற்றை உடைத்தெறிய வேண்டும். உலக வாழ்க்கையில் பெரும்பாலும் நம்முடைய மக்கள், இஸ்லாமியர்கள் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை பாருங்கள். சஹீஹ் புகாரியில 115வது செய்தி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மனைவியார் உம்மு சலமா அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது தூக்கத்தில் இருந்து பதறியவாறு, நடுங்கியவாறு, பதைபதைத்தவாறு எழுந்து அமருகிறார்கள். நடுநிசியில உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற பொழுது நடுநிசியில பதறியவாறு, பதைபதைத்த உள்ளத்தோடு, இந்த தூக்கத்திலிருந்து பதறி போய் முழிச்சா ஒரு நபர் எப்படி விழிப்பாரா அந்த மாதிரி எழுந்து உட்காருகிறார்கள். சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் தூயவன். மாதா உன்சிலல் லைலத மினல் ஃபிதன், இந்த இரவில் எனக்கு காட்டப்பட்ட சோதனைகள் தான் எத்தனை. தூங்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் சோதனை காட்டுறான். பதறியதற்கு காரணம் அதான். அல்லாஹ் தூயவன், இந்த இரவில் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு காட்டப்பட்டிருக்கிற ஃபித்னாக்கள், சோதனைகள் தான் எத்தனை எத்தனை. அவ்வளவு அல்லாஹ் காட்டிட்டானே. வமாதா ஃபுதிஹ மினல் ஹஸாயின், இந்த இரவில் எனக்கு காட்டப்பட்டிருக்கிற அருட்கொடைகள் தான் எத்தனை எத்தனை எத்தனை, என்னென்ன என்னென்ன, எவ்வளவோ அருட்கொடைகளை அல்லாஹ் காட்டி இருக்கிறானே. இரவுல தூங்கிட்டு இருக்கிற பொழுது அல்லாஹ் சோதனைகளையும் அருட்கொடைகளையும் காட்டி இருக்கிறான். அப்ப பதபதைத்த உள்ளத்தோடு எழுகிறாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐக்கிலு, உம்மு சலமாவை அழைத்து சொன்னார்கள், ஐக்கிலு ஸவாஹிபாத்தில் ஹுஜுர், இதோ என்னுடைய மனைவிமார்களில் சிலர், அவர்களோடு சேர்ந்து மற்ற பெண்கள் அறைகளிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தானே, அவர்களை எழுப்பி விடுங்கள், எழுப்பி ஒளி செய்து தொலை சொல்லுங்கள். அல்லாஹுவை, அந்த அச்சத்தை நான் கண்களுக்கு முன்னால் கண்டேன், அல்லாஹ் காட்டிய அந்த பயத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லி எழுந்திருச்சு தொலை சொல்லுங்க. சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொன்னார்கள், ஃபருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா ஆரியா ஃபில் ஆகிரா, இவ்வுலகில்
ஆடை அணிந்திருக்கிற எத்தனையோ பெண்கள் மறுமையில் நிர்வாணமாய் நிற்பார்கள் என்று சொல்லி அவர்களை வணக்க வழிபாடு செய்ய சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நீ எவ்வளவு அலங்காரமாய் திகழலாம், நல்ல பட்டு சேலைகளோடு அலங்கரிக்கிற ஆடைகளோடு. ஏன்னா பெண்கள் அலங்காரம் அது தனி, அந்த காலத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த உலகத்தில் அழகாய் திகழ்ந்த அலங்காரமாய் ஆடை அணிந்திருக்கிற எத்தனையோ பெண்கள் மறுமையில் நிர்வாணமாய் தான் நிற்க வேண்டும் என்று சொல்லி எழுப்பு. அவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான், அவ்வளவு அருட்கொடைகளை எனக்கு காட்டினான், சோதனைகளை காட்டினான். போய் சொல்லு, தொலை சொல்லு. உலகம் அது நம்மை கடந்து செல்லுகிற பொழுது நாம் உணர வேண்டும். பல அறிஞர்களுடைய கூற்றுக்களை பார்க்கிறோம். துன்யா அத்துன்யா உலகம், இந்த துன்யாவை தயவு செய்து கைகளிலே வைத்துக் கொள்ளுங்கள். கையில காசு வேணும், கையில பணம் வேணும், கையில சாப்பிடுறதுக்கு ஏதாவது பொருளாதாரம் வேணும். தயவு செய்து அந்த அறிஞர்களின் பார்வையிலே இந்த கருத்துக்களை பார்க்கிறோம். துன்யாவை, இவ்வுலகத்தை கல்வியில ஒருபோதும் வைக்காதீர்கள். நீ துன்யாவை கையில வச்சுக்கோ. அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வை, இறை நினைவை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டை உள்ளத்தில் நிறுத்துங்கள். நம்ம அப்படியே நேர் மாற்றம் தான். இறை நினைவை தான் கையில வச்சிருக்கிறோம், துன்யாவை கல்புல தான் வச்சிருக்கிறோம். நம்ம பெரும்பான்மையான நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே பணம் சம்பாதிப்பது, பொருளாதாரம் சம்பாதிப்பது எல்லாம் ஹார்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். தொழுகைக்கு வந்தாலும் கூட அல்லான்னு போய் படுத்து ஒரு 6 மணி நேரம் தூங்கணும்னா தூக்கம் வருமா? கடை நடத்துபவருக்கு உடனே உறக்கம் வந்து விடுமா? கொடுக்கல் வாங்கலில் இருப்பவருக்கு, காசை கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்ணணும்ன்ற லெவல்ல இருக்கிறவருக்கு, அல்லது ஒரு பெரும் முதலீட்டை போட்டு வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்பவருக்கு படுத்தவுடன் உறக்கம் வருமா? வராது. யாரு கீழே வேலை பார்த்தா அவருக்காவது உறக்கம் வருமா? வராது. உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தூங்க போகும்போது ஓதுற துவாவை ஓதுறாரா இல்லையா? காலையில போனவன என்ன ஆகும்னு தெரியலையே, யார் யாரு பணம் தருவானோ தரமாட்டானோன்னு தெரியலையே. துனியாவை கையில தான் வைக்கணும், கை கழுவிட்டு போற மாதிரி இருக்கணும். துனியாவை உள்ளத்தில் வைத்தவன் தோற்று போவான். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் திருக்குரானில் ஒரு ஆழமிக்க, கருத்தாழமிக்க வார்த்தையை சொல்கிறார். துனியாவை பற்றி, உலகத்தை பற்றி பேசுகிற பொழுது ஃபம்ஷு என்கிறார். ஃபம்ஷு, உலகத்தை பார், நடந்து போய் பார் என்கிறார். ஒரு 4 வார்த்தையை குரானில் பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் பொருளாதாரத்தை தேடுகிற பொழுது, ஜுமா முடிந்து பொருளாதாரத்தை தேடுகிற பொழுது அல்லாஹ்வின் அருளை நீ தேட போ, கொஞ்சம் விரைவா போ என்கிறார். உலக விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுது கொஞ்சம் நடந்து போப்பா, தொழுகைக்கு வந்துட்டியா, ஜும்மா முடிஞ்சிடுச்சா, ஜும்மாவை முடித்து விட்டாயா, கொஞ்சம் வேகமா போய் தேடு. ஆனால் சொர்க்கம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான், மன்னிப்பு குறித்து அல்லாஹ் பேசுகிறான். சாரிஉ, முந்துங்கள், ஒருவருக்கொருவர் வேகமிட்டு ஓடுங்கள். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ் சொல்கிறான். இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் அவரிடத்திலே இருக்கிற சொர்க்கத்தின் பக்கமும் சாரிஉ அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஓடுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் மற்றொரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு மன்னிப்பு வேண்டும், சொர்க்கம் வேண்டும் என்றாலே ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டு முந்தி வா என்று பயன்படுத்துகிற அல்லாஹ். அல்லாவே உனக்கு வேணுமா? அல்லாவே உனக்கு வேண்டும் என்றால் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீ பயங்கர வேகத்தோடு நெருங்கு. இந்த ஃபஃபிர் என்கிற வார்த்தை அரபியில எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், பின்னாடி சிங்கம் நிக்குதுன்னு வைங்களேன், சிங்கம் நம்ம பின்னால் இருக்கிற, இப்போ ஒரு மனுஷன் எப்படி ஓடுவான், அதற்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்வே உனக்கு வேண்டும் என்றால் உன் பின்னாடி சிங்கம் நின்றால் எப்படி பயங்கரமான முறையில் ஓடுவாயோ அந்த மாதிரி ஓடு. இப்போ உலகம் குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது நடந்து வா, ரிலாக்ஸா அதை எடுத்துக்கோ. சொர்க்கம் சம்பந்தமா, மன்னிப்பு சம்பந்தமாய் அல்லாஹ் பேசுகிற பொழுது ஓடி போடா, முந்தி போடா, தாமதப்படுத்தாதே என்று அல்லாஹ் பயன்படுத்த
மிக அழகாய் அதை தமிழிலே சொல்வதாக இருந்தால், உலகத்தின் ஒரு தேவை இன்னொரு தேவையில் தான் முடிவடையும் என்பார்கள். எந்த ஒரு தேவையுமே உலகத்தில் முடிவுக்கே வர, ஏதாவது ஒரு தேவை முடிவுக்கு வரும் நினைக்கிறீங்க, 80 வயசு 85 வயசு கடந்துட்டார், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பேரன் பேத்தி எல்லாமே பார்த்துட்டார். அவர்கிட்ட போய் உலகம் முடிஞ்சிருச்சு, மௌத்துக்கு ரெடியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் ஒரு அப்ளிகேஷன் வச்சுட்டு தான் நிற்பார். இல்ல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒருத்தர் திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, அவர்கிட்ட கேளுங்க அடுத்து என்ன பாய், பேரனோ பேத்தியோ பார்த்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு என்ன, கண்ணை மூடிட வேண்டியதான் அப்படிம்ப. பேரனும் பேத்தியும் பிறந்துருவாங்க, இப்ப ஆசை நிறைவேற்றிருச்சா? இல்ல இந்த பேரனுக்கும் பேத்திக்கும் அவன் எப்படியாவது ஸ்கூலுக்கு போறத நடந்து போறத கண் கொண்டு பார்த்துட்டா அப்ப கண்ணை மூடிட வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன, அவன் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிடுவான். என்னப்பா இப்போவாவது ஆசை நிறைவேறிடுச்சா? இந்த பேரம் பேத்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா அந்த கட்டை அப்படியே போய் சேர்ந்துரும் அப்படின்ப. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடும். இப்பவாவது முடியுதா? உங்க வாழ்க்கை எப்படி ஃபுல்ஃபில் ஆயிட்டீங்களா? திருப்தி ஆயிட்டீங்களா? இல்ல கொஞ்சம் இந்த கொள்ளுத்தாத்தான்ற பதவியை மட்டும் வாங்கிட்டு அந்த பிள்ளைய மடியில போட்டு அந்த யூரினைய மூஞ்சில வாங்குற பாக்கியத்தை மட்டும் பெற்றுட்டா அப்புறம் என்ன? அப்புறம் போய் கேட்டு பாருங்க, அந்த கொள்ளு பேரம் பேர். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆதமுடைய மகனை மண்ணை தவிர வேற எது நிரப்பாதுன்னாங்க. உன்னை நிரப்புறது மண்ணுதான். ஃபைனலா அள்ளி போடும் போது பொருளாதார தேவை யாராக இருக்கட்டும் எல்லாமே அனுபவிச்சு முடிச்சுட்டாங்க. வா வா என்று உலகம் அழைச்சுக்கிட்டே இருக்கும், இவனும் போய்கிட்டே இருப்பான். அதனுடைய இறுதி புள்ளி என்ன? மலக்குல் மௌத் வான்னு அழைப்பேன். அதான் கடைசி. வாவா என்று அழைத்து இறுதியில் உயிரை எடுக்கிற வானவர் அழைப்பார், வந்துரு என்கிட்ட வந்துரு, இனிமே உன்னை யாரும் வாவான்னு கூப்பிடுறதுக்கு வேலையே இல்லை. உலகம் என்பது அது நம் சிந்தனையை தடுமாற செய்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை அதல பாதாளம் தான். நீங்கள் பார்க்கலாம், ஏராளமான செய்திகள் இருக்கிறது. மிக முக்கியமான தகவல்களை மட்டும் எடுத்து சொல்கிறேன். அல்லாஹுவின் தூதர் அவர்கள், நபிகளார் அவர்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். எந்த ஒரு தருணத்திலும் உலகத்தை நேசித்தவர்களாக அவர்கள் வாழவே இல்லை என்பதை பார்க்கிறோம். புகாரியில், சஹி புகாரியில 5383வது செய்தியை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் 2 கருப்பு பொருட்கள், பேரித்தம்பழம், தண்ணி. இது அரபியில ரெண்டையுமே கருப்பு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்த உடனே கேட்போம், சோறு இருக்குதான்னு கேட்போம். எது மெஜாரிட்டியா சாப்பிடுவோமோ அதை வச்சு குறிப்பிட்டு பேசுற வழக்கம் உண்டு. சோறு இருக்குதா, சோத்தவை அப்படின்போ. அதுக்குன்னு சோறை மட்டும் கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க, கூட குழம்பு வைப்பாங்க, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பொரியல் இருக்கும், ஊறுகாய் இருக்கும். அரபுகள் வழக்கம் என்னன்னா பேரிச்சம்பழம் தானே உணவு, அதனால தண்ணியே அது கூட ஆட் பண்ணிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 2 கருப்பு பொருட்களை தவிர அல்லாஹ்வின் தூதர் பேரித்தம்பழம் தண்ணீரை அருந்தி நாங்கள் வயிறு நிரம்பிக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் இறந்தார்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். வயிறு நிரம்புற மாதிரி சாப்பாடு என்ன? பிரியாணி அல்ல, ரகரகமான உணவு அல்ல, பேரித்தம்பழம் தண்ணீர் தான். மற்றும் ஒரு செய்தியிலே பார்க்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குர்பானி இறைச்சியை சஹீஹ் புகாரியில் 5423வது செய்தியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்பானி இறைச்சியை 3 நாட்களுக்கு மேல் உண்பதை தடுத்தார்களா அப்படின்னு ஆயிஷா அம்மையார்ட்ட போய் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நிகழ்வு ஆயிஷா அம்மையார் விளக்குறாங்க, தடுத்தாங்க தான், ஆனா மக்கள் பசியோடு இருந்த நாட்களை தவிர குர்பானி இறைச்சியை நாங்கள் 15 நாட்கள் அதை சேமித்து வைத்து உண்போம். இவரு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறேன், கொஞ்சம் இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிருச்சு. ஏன் இப்படி செய்யறதுக்கு உங்களை ஏவியது எதுமா? எதுக்கு நீங்க 15 நாள் சேர்த்து வைக்கணும்? ஆயிஷா அம்மையார் சொல்கிறார், அல்லாஹ்வை சந்திக்கிற வரை கோதுமை ரொட்டியுடன் உண்ணப்படும்
குழம்புன்னு ஒண்ணு இருக்குதா, 3 நாளைக்கு மேல இருக்க, 4வது நாள்ல இருந்து திரும்ப பசி பட்டினி தான். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை கழிந்தது என்று ஆயிஷா அம்மையார் விளக்குகிறார்கள். புகாரியில 5374வது செய்தியாய் பார்க்கிறோம். மா ஷபிஅ ஆல் முஹம்மதின், முஹம்மதின் குடும்பத்தாராகிய நாங்கள் மின் தஆமின் ஸலாத்தத அய்யாமின் ஹத்தா குபில, நபிகள் நாயகம் வஃபாத்தாகிற வரை, இறக்கிற வரை தொடர்ந்து 3 நாட்கள் வயிறு நிரம்ப உண்டதே இல்லை, சாப்பிட்டதே கிடையாது. கண்டினியூஸா 3 நாளா நாங்க சாப்பிட்டது கிடையாது. அதே போன்று சொல்கிறார்கள் சஹீஹ் புகாரியில் 5386வது செய்தியாய் பார்க்கிறோம். அரபு வழக்கத்துல சுக்குருஜா அப்படின்ற ஒரு தட்டு உண்டு. ரொம்ப ஒரு சாதாரண தட்டு தான். நாம எப்படி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் எல்லாம் யூஸ் பண்றோமோ, சுக்குருஜான்ற ஒரு தட்டு இருக்கும். இதே சில பேர் இதே அலங்காரமா கூட பெரிய அளவுல பயன்படுத்துவாங்க. வாங்கி சாப்பிடுறதுக்கான தட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சுக்குருஜா தட்டுல வச்சு ஒருபோது சாப்பிட்டதில்லை. இப்ப ஹதீஸ கேட்கிறவரு, அந்த அறிவிப்பாளர் கேட்கிறார், அப்ப எதை வச்சு தான் சாப்பிடுவாங்க? தோல்ல துண்டு கிடக்கும், எடுத்து விரிச்சிருவாங்க கீழே, ரொட்டி சுட்டு கொடுத்தா அதுல வச்சு தான் சாப்பிடுவாங்க. அல்லது ஏதாவது ஒரு தோல் பை இருக்கும், மண்ணாலான வீடு தான். நம்மள ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கையில இருக்கிற கரிச்சிப்பை விரிச்செல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறான்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி மண்ணாலான வீட்டுல தோளிலே கிடக்கிற துண்டை எடுத்து விரித்து தான் உண்பார்கள். இதுவரைக்கும் அவர் அல்லாஹ்வின் தூதர். ஒரு சமயம் கொடுமையிலும் கொடுமை, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நபி தோழர்களுக்கு மத்தியில் பேசிவிட்டு வீட்டுக்கு போறாங்க. கடுமையான பசி கொடுமை, வீட்டுல போனா சாப்பாடு இல்லை. வெளியே வர்றாங்க, மக்கள் நடக்கிற நடைபாதையில் வருகிறார்கள். ஏற்கனவே 2 தோழர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எங்க? மக்கள் நடந்து செல்லுகிற நடைபாதையில். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அங்கே நிற்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, வீட்டுக்கு போலையா? இப்பதான பேசிட்டு போனோம், என்ன ஆயிற்று? இங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்களா, என்ன காரணம்? தெருவுல. சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட இருவரும் தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மிக பெரும் 2 தோழர்கள், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, உள்ளத்தை அப்படியே நுறுக்கிற வார்த்தை. அல்லாஹ்வின் தூதரே, வீட்டுக்கு போனோம், சாப்பாடு இல்லை. அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ், அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ், அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ். பசி அல்லாஹ்வின் தூதரே, வீட்டுல போய் என்ன பண்ண? வீட்டுல தான் சாப்பாடு இல்லையே, பசிக்கிறதே, என்ன செய்வது? திருப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் கேட்கிறாங்க, நீங்க வீட்டுக்கு போலையா? நீங்க எதுக்கு இந்த நேரத்தில் வெளியே வந்தீர்கள்? உங்கள் இருவரையும் எந்த பசி வீட்டில் இருந்து வெளியேற்றியதோ அதே பசி என்னையும் வெளியேற்றியது. சாதாரண தலைவர் அவர்கள். வசீலா என்னும் ஒரு பதவி இருக்கிறதாம். அது அந்த ஒருவருக்கு கிடைக்கும், உலகத்திலேயே ஒருவருக்கு கிடைக்கும். அது நானாக இருக்க விரும்புகிறேன் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த பதவியை ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறார். அல்லாஹ் முன்னிலையிலே மலக்குமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்கிற பொழுது, நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்கிற பொழுது அல்லாஹ் நடுநிலை நிற்பான். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் நேராக வந்து அல்லாஹ்வின் காலிலே வந்து விழுவார்கள், பாதத்திலே விழுவார்கள், சஜ்தா செய்வார்கள். கும்யா முஹம்மது, முஹம்மதை எழுந்திரு என்பான். என்ன வேண்டும் கேள் என்பான். அல்லாஹ்வே, இதோ என்னுடைய சமுதாயத்தார் சிலருக்கு நான் ஷஃபாத் செய்ய வேண்டும், இறைவா பரிந்துரை செய்ய வேண்டும், செய்து கொள் என்பான். எல்லோரும் நடுநடுங்கி நிற்கிற பொழுது ஷஃபாத் செய்வதற்கு தகுதி படைத்த ஒரு தூதர், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை பசிதான், வேற வழி இல்ல. வீட்டுக்கு போன சாப்பாடு இல்ல. 3 பேர் இன்னொரு நபி தோழர் வீட்டிற்கு செல்கிறார்கள். நிலைமை அப்படித்தான். இந்த மார்க்கத்தை நாம் கற்றுத்தருகிறோம் என்று சொன்னால், ஏராளமான ஹதீஸ்கள் பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், இதற்கு பின்னணியில் ஏராளமான நபித்தோழர்களின் தியாக வரலாறுகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க.
அவர் வாழ்க்கையில செய்த தியாகங்கள் அளப்பரியது. நம்ம எல்லாம் வெறுத்து முஸ்லிமா இருக்கிறோம். தொழுகையிலா, வணக்க வழிபாட்டிலா, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலா ஓட்டை விடுகிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், எனக்கு இதுதான் கதி, எனக்கு அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தால் போதும், ஹதீஸ்களை அறிவித்தால் போதும் என்றே ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். நான் புளித்த ரொட்டியை சாப்பிடுறதும் இல்லை, பட்டாடை அணியதும் இல்லை, எனக்கு பணிவிடை செய்ய யாரும் கிடையாது. என் வயிற்று பசிக்காக நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு பிரியாமல் இருந்தா போதும் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் என் வயிற்றில் பசி தொற்றிக் கொள்ளும். ஒரு கூழாங்கற்களை எடுப்பேன், என் வயிற்றிலே வைத்து கட்டிக்கொள்வேன். ஒரு கட்டத்தில் கல்லை வச்சே ரொம்ப வயிறு அழுத்துதா, நேரா போய் பள்ளிவாசல்ல குப்பரப்படுத்திட்டு வயிறை அப்படியே அழுத்திக் கொள்வேன். சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, மெம்பருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கும் நடுவிலே நான் படுத்துக்கொண்டு ஒரு விதமாக புலம்பிக் கொண்டே இருப்பேன். பசி பசி என்று புலம்பிக் கொண்டே இருப்பேன். அப்படியே கடந்து செல்கிறவர்கள் எல்லாம் என் அருகிலே வருவார்கள், என் கழுத்திலே காலை வைத்து மிதிப்பார்கள். இவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, கால கழுத்துல வச்சு மிதிச்சா இதான் பைத்தியத்திற்கான வைத்தியம் என்று சொல்லி கால்களால் என் கழுத்துக்களை அழுத்துவார்கள். அப்ப என்னால வாய் திறந்து கூட சொல்ல முடியாது, இல்லப்பா எனக்கு பைத்தியம் இல்லப்பா, எனக்கு பசிதான் மேலிட்டு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்படியே மிதித்தவாறு என்னை கடந்து செல்வார்கள். பிறகு சொல்லுகிறார், ஜாபிர் அவங்க வீட்டில இருந்து ஒரு நெய் பயன்படுத்திய ஒரு பையை எடுத்துட்டு வருவேன். நெய் உள்ள இருக்கிற பையை எடுத்துட்டு வர மாட்டேன், நெய் ஊத்தி வச்சிருப்பாங்கல்ல, ஆயில் ஊத்தி வைக்கப்பட்ட பாட்டில், தேன் ஊற்றி வைக்கப்படுற பாட்டில், அந்த மாதிரி நெய் ஊற்றி வைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு காலியான ஒரு பையை எடுத்துட்டு வருவேன். ஏன்னா வீட்டுல சாப்பாடு இருக்க, அதை வாங்கி நாங்கள் பிடுங்கிக் கொள்வோம். சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா சொல்லுகிறார், பாருங்கள் அந்த பையை பார்ப்போம், அதுல கொஞ்சம் ஓரஞ்சாரமா நெய் ஒட்டி இருக்கும். ஹத்தா இன்கான லயுக்ரிஜு இலைனல் உக்கா, அந்த பையை லைஸ ஃபிஹா ஷைஉன், நான் என்ன செய்வேன் தெரியுமா, வனஸ்தகுஹா வனலஅகு மா ஃபிஹா, அந்த ஒட்டி இருக்கிற பையை என் நாவினால் அதை வலித்து நக்கி சாப்பிடுகிற அளவிற்கு என் பஸ்கொடுமை உச்சகட்டமா இருக்கும். இந்த ஓரமா ஒட்டி இருக்கும்ல யூஸ் பண்ண பையில, சஹீஹ் புகாரி 5432வது செய்தியாய் பார்க்கிறோம். சாதாரண மக்கள் அவர்கள் எல்லாம், அவர்கள் இல்லாவிட்டால் நாம் இல்லை. நம் வாழ்க்கையை நாம் மீளாய்வு செய்ய வேண்டும். வட்டி வாங்குகிறோம், தொழாமல் தூங்குகிறோம். ஒரு இளைஞனா இருந்தால் தன் வாழ்க்கையெல்லாம் வீணடிக்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க மறுக்கிறான். ஒரு பெண்ணாய் இருந்தால் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், தன்னை அலங்கரிக்க நினைக்கிறார், உள்ளத்தை அலங்கரிக்க தவறுகிறார். இறுதியாய் பாருங்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், பணம் ஒரு காலம் மமதையை கொடுக்க கூட, பணமோ பதவியோ செல்வமோ எக்காரணம் கொண்டும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு திசை திருப்ப கூடாது என்பதற்கு மிக அழகான சான்று. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களின் வாழ்க்கையில் ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. இந்த ஒற்றை நபித்தோழர் உலகப்பற்றை எப்படி உடை தெரிந்தார் என்பது குறித்து பேச வேண்டுமானால் பல மணி நேரங்கள் பேச முடியும். உண்மையாகவே அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் அவருக்கு அதிகமான பரக்கத்து செய்திருந்தான், பேரருள் பொழிந்திருந்தான். அதிகமாய் நபிகளார் கற்றுக் கொடுக்கிற எச்சரிக்கை மிகுந்த பிரார்த்தனைகளை எல்லாம் ஓதுவார். அதில் அவர் கேட்கிற பிரார்த்தனையில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிற பிரார்த்தனை, ரப்பி கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக், இறைவா உன் அடியார்களை உயிர் கொடுத்து எழுப்புகிற நாளில் இறைவா என்னை காப்பாற்று இறைவா என்றெல்லாம் கெஞ்சுவாராம். ஏன்னா அல்லாஹ் சில பேருக்கு அபரிமிதமான பரக்கத்தை
எல்லாரும் பிசினஸ் பண்ற எல்லாரும் சக்சஸ் பண்ணிட முடியும். அல்லாஹ் சில பேருக்கு தனிப்பட்ட பேர்